ஹலோ அண்ட் வணக்கம். நிதிஷ்குமாரோட ஸ்மால் பட் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் அவரோட குஜராத்தி அணி தலைவரை ஒரு முக்கியமான வெற்றி சம்பாதிக்க வச்சது. இல்லை நான் அரசியலை பற்றி பேசலை. நான் சொல்வது யூஎஸ்ஏ பாகிஸ்தானை நேற்றுக்கு சூப்பர் ஓவரில் அபாரமாக தோக்கடித்த அந்த ஷாக் அப்செட் போட்டியை பற்றி தான். ஒருவேளை நீங்கள் அந்த மேட்சை பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஹைலைட்ஸ். முதல்ல இந்த மேட்ச் டெக்ஸஸில் நடக்குது. ஸோ நியூயார்க்கில் நம்ம பார்த்தோம் அந்த நாசோ கவுண்டி கிரவுண்டில் இருக்கிற அந்த அன்ஈவன் பவுன்ஸ் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. இங்கே நல்ல ட்ரூ சர்ஃபேஸ். யூஎஸ்ஏ முதல்ல ஃபீல்டிங் தேர்வு செஞ்சாங்க. இப்போது பாகிஸ்தான் 159 ரன் தான் அடித்தாங்க. பத்தவே பத்தாது அப்படின்னு பல பேரோட கருத்து. அண்ட் ஆல்மோஸ்ட் யூஎஸ்ஏ அதை ரெகுலேஷன் சேஸ்லேயே முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் 56 ரன் தேவைப்பட்டது 7 ஓவரில். அதுக்கப்புறம் அவங்க கேப்டன் மொனாங்க் பட்டேல் அவுட் ஆகும்போது 49 ரன் தேவைப்பட்டது 35 பந்துகளில். இது ரெண்டும் நடக்கலை. எப்படி போச்சுன்னா லாஸ்ட் ஓவரில் 15 ரன் அண்ட் போலிங் போட்டது ஹாரிஸ் ராஃப். அவர் முதல் 3 பால் போட்டதில் 3 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தார். 12 ரன் 3 பாலில். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் கண்ணா பின்னான்னு மாறி ஆரன் ஜோன்ஸ் அடித்து அதுக்கப்புறம் லாஸ்ட் பால் 5 ரன் தேவை அப்படின்னு இருந்த நிலையில் நிதிஷ்குமார் ஒரு பவுண்ட்ரி அடித்து சூப்பர் ஓவருக்கு தள்ளினார். சரி, சூப்பர் ஓவரில் என்ன நடந்தது? முகமது அமீர் போலிங் போட்டார். ஒரு பிளான் இருந்தது, வைட் யார்க்கர் போடணும், நிறையா ரன்ஸ் கன்சீட் பண்ணக்கூடாது, அங்கேயே வைக்கணும் அப்படின்னு. பட் அதை வைக்க எத்தனிச்சதில் நிறைய பந்துகள் வைடாக போச்சு. அண்ட் முகமது ரிஸ்வான் எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணல அவங்களோட டீமை. நிறையா பால்ஸை அவர் மிஸ் பண்ணதை பார்த்தோம். அதில் இந்த அன்ஃபோர்ஸ் எரர்ஸ் நிகழ்ந்துச்சு. 3 பைஸில் ரன்னு இந்த மாதிரி சிறுக சேகரித்து 18 ரன் எடுத்துட்டாங்க. அண்ட் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு சேஸ் இருந்தது. அண்ட் அதில் சௌரப் நேத்ரவால்கர் இந்தியாவை சேர்ந்தவர், இந்தியா அண்டர் 19 ஆடினவர். அவரை பற்றி ஒரு தனி வீடியோ ஒன்று பண்ணுறேன், அதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிங்க. அதில் ஃபுல் தகவல், அவரோட வாழ்க்கை, அவரோட கரியர், எப்படி இந்தியாவோட அண்டர் 19 ஆடினது சரி, மும்பை ரஞ்சி ட்ராஃபி ஸ்குவாடுக்கு செலக்ட் ஆனதுலேருந்து எப்படி யூஎஸ்க்கு போய் அங்கே ஒரு கன் ஃபாஸ்ட் போலராக மாறினாருங்கிறத பற்றி நம்ம அதில் இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் சௌரப் நேத்ரவால்கர் பிரமாதமாக போட்டார். லாஸ்ட் பால் 5 ரன் தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. பட் பாகிஸ்தானால் ஃபினிஷ் பண்ண முடியல. ஓவரால் இந்த மேட்சோட தொடக்கத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ரொம்ப சிரமப்பட்டு ஆடிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். பாபர் ஆசம் 44-43 பாலில். பட் ஒரு கட்டத்தில் அவர் ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணதை பார்த்தோம். அவங்களோட பவர் பிளே டோட்டலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 ரன்னை கடக்கலை. ஸோ பாகிஸ்தானுக்கு கம்ஃபர்டபுளாக ஆடின ஒரே ஒரு வீரர் ஷதப் கான் தான். 40 ரன் 25 பால். அண்ட் ஷஹீன் அஃப்ரீதி இறுதியில் 23 அடித்தார் 16 பாலில். அது இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் குறைவான டோட்டல் தான் வந்திருக்கும். நேத்ரவால்கர் மேட்ச்லேயும் அற்புதமாக போட்டிருந்தார். 18 ரன் தான் 4 ஓவரில் கன்சீட் பண்ணி 2 விக்கெட். அவரோட நோஷ்தோஷ் கெஞ்சிகே கர்நாடகாவில் பிறந்தவர், அதுக்கப்புறம் புலம்பெயர்ந்து இப்போ யூஎஸ்ஏக்கு விளையாடுபவர், அவர் ஒரு 3 விக்கெட். இவங்க 2 பேரும் சேர்ந்தாப்பில் 8 ஓவரில் 48 ரன் கன்சீட் பண்ணி 5 விக்கெட். அபாரமான பர்ஃபார்மன்ஸ். சேஸ் பண்ணும்போது மொனாங்க் பட்டேல் கேப்டன், அவர் செட் பண்ணார் டோனை. 38 பால் 50. அண்ட் ஒரு கட்டத்தில் மொனாங்க் அண்ட் ஆண்ட்ரேஸ் கவுஸ் இவங்க 2 பேரும் 68 ரன் 48 பாலில் பார்ட்னர்ஷிப் 2வது விக்கெட்டுக்கு. அப்போது ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக ரெகுலேஷன் மேட்ச் டைமில் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற தருணத்தில் தான் கொஞ்சம் அவங்க அன்ராவல் ஆக ஆரம்பித்தாங்க. நிதிஷ்குமார் ஆரம்பத்தில் 13 பால் 10 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் லாஸ்ட் பாலில் அந்த பவுண்ட்ரி அவரோட ஒரு பெரிய ரிடெம்ஷன் சாங்காக இருந்தது. நிதிஷ்குமாருமே பார்த்திங்கன்னா 2 நாட்டுக்கு விளையாடினவர். 2011 வேர்ல்ட் கப்பில் அவர் கனடாவை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடினார். இப்போது இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் யூஎஸ்ஏக்கு விளையாடி இப்படி ஒரு மெமரபிள் மேட்ச் கொடுத்தது இந்த ஐசிசி வேர்ல்ட் T20க்கு ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் வில் ரூ ஆல் தி மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவங்களோட ஃபீல்டிங், அவங்களோட போலிங் இத்தனை வைடு போட்டது. அண்ட் ஒரு சின்ன விஷயம், அந்த சூப்பர் ஓவரில் கூட ஒரு பால் லாப் பண்ணி முகமது ஆமீருக்கு போட்டார் ரிஸ்வான். அது எங்கேயோ தலைக்கு மேலே போய் அதில் எக்ஸ்ட்ரா ரன். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் பெரிய லெவலில் பாகிஸ்தானை காஸ் பண்ணிடுச்சு. அண்ட் அதனால் இந்த ஐசிசி வேர்ல்ட் T20 இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்குது. இப்போது யூஎஸ்ஏக்கு அயர்லாந்து மற்றும் இந்தியாவோட மேட்சஸ் பாக்கி இருக்குது. பாகிஸ்தான் அஃப்கோர்ஸ் இப்போ கனடா, அயர்லாந்து, இந்தியா இவங்களெல்லாம் தோக்கடிச்சு ஆகணும். ஸோ இந்த குரூப் கம்ப்ளீட்டாக ஓப்பன் அப் ஆயிருக்கு. அண்ட் தட் இஸ் ஆல் தேங்க்ஸ் டு யூஎஸ்ஏஸ் பிரில்லியன்ட் ஷோ. தேங்க்யூ.